Hi friends, welcome to Alamu Veera's channel and vlogs. இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே சுவையாக இருக்கும். அது என்ன ரெசிபினா முட்டைக்கோஸை வச்சு சூப்பரான முட்டைக்கோஸ் போண்டா தாங்க செய்ய போகிறோம். நல்லா டீ கடை ஸ்டைலில் வாங்கி இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி 1 கப் அளவு முட்டைக்கோஸ் எடுத்துருக்காங்க. நல்லா இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்துட்டு 3/4 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். நம்ம பிசையும்போது தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு 3/4 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். பச்சை மிளகா வேணுனாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகா தவிர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த போண்டாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 5-6 சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு சீரகமும் சேர்க்கும்போது நல்லா சாப்பிட்டதுன்னு கொஞ்சம் நல்லா ஜீரணமாகவும் நல்லா போண்டாவும் வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக நம்ம சோம்பு சீரகமும் சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாவு இந்த முட்டைக்கோஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம போண்டா பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இப்படி எடுத்து இப்படி நம்ம போட்டோன்னா போண்டா அளவுக்கு இருக்கணும் கரெக்டாக. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் புதினாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு சூடாக இருக்கணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒவ்வொரு போண்டாவாக சேர்த்து நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டோம்னா மேலே மட்டும்தான் வேகும், உள்ளே இருக்கிற முட்டைக்கோஸ் வேகாது. அதனால் அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா சூடாகவும் நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இந்த முட்டைக்கோஸ் போண்டா. நம்ம டீ கடையிலலாம் வெங்காய போண்டா சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சாயந்தரமாக ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சுட சுட டீ போட்டு இந்த முட்டைக்கோஸ் போண்டா வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க. கூட கொஞ்சம் சட்னி அரைச்சி வச்சோன்னா இன்னுமே சுவையாக இருக்கும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல முட்டைக்கோஸு கடலை மாவு இருந்தால் போதுங்க. 10 நிமிஷத்தில் சுட சுட முட்டைக்கோஸ் போண்டா சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள் நம்ம எடுத்த முட்டைக்கோஸுக்கும் கடலை மாவுக்கும் நல்லா இவ்வளோ போண்டா வந்திருக்குங்க. பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இன்னுமே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த முட்டைக்கோஸ் போண்டாவை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ் வரைக்கும் ரொம்பவே சுவையான சூப்பரான ரெசிபிலாம் இருக்குங்க. உங்களுக்கு வேணால் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.